ஒரு நாட்டை வெல்ல போர் வேண்டுமா, இல்ல அமைதியாக உலகையே கண்ட்ரோல் பண்ண முடியுமா? இன்று உலகத்தில் நடக்கிற ஒரு சைலண்ட் கேம் இருக்கு. அது கண்ணுக்கு தெரியாது, ஆனா தாக்கம் ரொம்ப டேஞ்சரஸ். சில நாடுகள் ஆல்ரெடி சைனா இல்லாமல் சர்வைவ் பண்ண முடியாத நிலைக்கு வந்திருக்காங்க. சில டெக்னாலஜில சைனா தான் ரூல் பண்ணுது. அப்போ ஒரு கேள்வி, சைனா ஆல்ரெடி வேர்ல்ட கேப்சர் பண்ணிட்டுச்சா, அல்லது இது இன்னும் ஆரம்பம் தானா? இது உண்மைனா இனி உலகம் எப்படி மாறும்? இதுதான் இன்று நாம பிரேக் டவுன் பண்ண போறோம். ஒரு நொடியில் உலக அரசியல், பொருளாதாரம், தொழில்நுட்பம் என அனைத்தும் மாறிக்கொண்டிருக்கும் இந்த காலகட்டத்தில் ஒரு கேள்வி பலரின் மனதிலும் ஓடிக்கொண்டிருக்கிறது. அது என்னவென்றால், சீனா உலகை ஏற்கனவே தன் கட்டுப்பாட்டில் கொண்டு வந்துவிட்டதா? குறிப்பாக 2026ஆம் ஆண்டு இந்த நிலை எப்படி இருக்கும்? இது வெறும் கற்பனையா அல்லது நிதர்சனமான உண்மையா என்பதை நாம் ஆராய்வோம். உலகளாவிய அதிகார சமநிலை என்பது ஒரு தேசத்தின் இராணுவ பலத்தை மட்டும் சார்ந்திருப்பதில்லை. பொருளாதார பலம், தொழில்நுட்ப வளர்ச்சி, கலாச்சார செல்வாக்கு மற்றும் மூலோபாய கூட்டணிகள் என பல வழிகளில் ஒரு தேசம் தனது தாக்கத்தை செலுத்த முடியும். இந்த துறைகளில் சீனா அடைந்துள்ள முன்னேற்றங்கள் அதன் உலகளாவிய பங்கை மறுவரையறை செய்து வருகின்றன. கடந்த சில பத்தாண்டுகளாக இந்த கிழக்கு ஆசிய வல்லரசு இந்த அனைத்து துறைகளிலும் அபாரமான வளர்ச்சியை அடைந்துள்ளது. உலக பொருளாதாரத்தில் அதன் பங்கு நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. பல நாடுகளுக்கு சீனா மிகப்பெரிய வர்த்தக கூட்டாளியாக மாறியுள்ளது. சீனாவின் எழுச்சி, ஒரு காலவரிசை மற்றும் பொருளாதார ஆதிக்கம். சீனாவின் உலகளாவிய செல்வாக்கு 1970களின் பிற்பகுதியில் தொடங்கிய பொருளாதார சீர்திருத்தங்கள் மற்றும் திறந்த கொள்கை ஆகியவற்றின் விளைவாகும். டெங் சியாவோபிங்கின் தலைமையில் சீனா ஒரு விவசாய சமூகத்திலிருந்து ஒரு தொழில்துறை சக்தியாக மாறத் தொடங்கியது. 2001ஆம் ஆண்டு உலக வர்த்தக அமைப்பில் சீனா இணைந்தது ஒரு திருப்புமுனையாக அமைந்தது. இது உலகளாவிய விநியோகச் சங்கிலியில் சீனாவை ஒரு தவிர்க்க முடியாத மையமாக மாற்றியது. அடுத்த 2 தசாப்தங்களில் சீனா ஆண்டுக்கு சராசரியாக 10 விழுக்காடு ஜிடிபி வளர்ச்சியை பதிவு செய்து உலகின் 2வது பெரிய பொருளாதாரமாக மாறியது. கொள்முதல் சக்தி சமநிலை அடிப்படையில் சீனா 2014ஆம் ஆண்டு முதல் உலகின் மிகப்பெரிய பொருளாதாரமாக உள்ளது. 2023ஆம் ஆண்டில் உலகளாவிய ஜிடிபியில் சீனாவின் பங்கு சுமார் 18 விழுக்காடு ஆக இருந்தது. இது பல நாடுகளின் பொருளாதாரத்தை நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ பாதிக்கிறது. சீனாவின் பொருளாதார ஆதிக்கம் பல பரிமாணங்களை கொண்டுள்ளது. சீனா உலகின் மிகப்பெரிய வர்த்தக நாடாகும். ஐரோப்பிய ஒன்றியம், ஆப்பிரிக்கா, ஆசியான் நாடுகள் மற்றும் தென் அமெரிக்கா போன்ற முக்கிய பொருளாதார கூட்டாளிகளுடன் அதன் இருதரப்பு வர்த்தகம் பில்லியன் கணக்கான டாலர்களை தாண்டியுள்ளது. உதாரணமாக 2023ஆம் ஆண்டில் ஐரோப்பிய ஒன்றியத்துடன் சீனாவின் மொத்த வர்த்தகம் சுமார் 800 பில்லியன் யூரோக்களை எட்டியது. பல வளரும் நாடுகள் தங்கள் ஏற்றுமதிக்கு சீன சந்தையை பெரிதும் நம்பியுள்ளன. எலக்ட்ரானிக்ஸ் முதல் ஜவுளி வரை, மருந்து பொருட்கள் முதல் சூரிய தகடுகள் வரை பல அத்தியாவசிய பொருட்களுக்கான உலகளாவிய உற்பத்தி மற்றும் விநியோகச் சங்கிலியில் சீனா ஒரு மையப்புள்ளியாக உள்ளது. அரிய பூமி உலோகங்கள் போன்ற முக்கியமான கனிம வளங்களின் உற்பத்தியிலும் சீனா ஆதிக்கம் செலுத்துகிறது. இது உயர் தொழில்நுட்ப தொழில்களுக்கு அத்தியாவசியமானது. உலகளாவிய அரிய பூமி உலோக உற்பத்தியில் சீனா சுமார் 60 விழுக்காடு பங்களிக்கிறது. சீனா உலகின் மிகப்பெரிய அந்நிய செலாவணி கையிருப்பை கொண்டுள்ளது. அதன் நாணயமான ரென்மின்பி சர்வதேசமயமாக்கப்படுவதற்கான முயற்சிகள் நடைபெற்று வருகின்றன. மேலும் இது சர்வதேச நாணய நிதியத்தின் சிறப்பு வரைதல் உரிமைகளில் சுமார் 12.28 விழுக்காடு எடையுடன் சேர்க்கப்பட்டுள்ளது. ஆசிய உள்கட்டமைப்பு முதலீட்டு வங்கி மற்றும் புதிய மேம்பாட்டு வங்கி போன்ற பலதரப்பு நிதி நிறுவனங்களை நிறுவுவதன் மூலம் சீனா உலகளாவிய நிதி கட்டமைப்பில் தனது செல்வாக்கை விரிவுபடுத்துகிறது. தொழில்நுட்ப மேலாதிக்கம், புதிய எல்லைகளை தொடுதல். தொழில்நுட்ப துறையில் சீனா கடந்த சில பத்தாண்டுகளாக குறிப்பிடத்தக்க முன்னேற்றத்தை அடைந்துள்ளது. 5G, செயற்கை நுண்ணறிவு, விண்வெளி ஆய்வு, குவாண்டம் கம்ப்யூட்டிங் மற்றும் உயிரி தொழில்நுட்பம் போன்ற எதிர்கால துறைகளில் சீனா முன்னணியில் உள்ளது. ஹுவாவே போன்ற சீன நிறுவனங்கள் 5G உள்கட்டமைப்பு மேம்பாட்டில் உலகளாவிய அளவில் முன்னணியில் உள்ளன. உலகளாவிய 5G காப்புரிமைகளில் 1/3 பங்கிற்கு மேல் சீன நிறுவனங்கள் கொண்டுள்ளன. 5G நெட்வொர்க் வரிசைப்படுத்தலிலும் சீனா ஒரு முக்கிய பங்கை வகிக்கிறது. செயற்கை நுண்ணறிவு ஆராய்ச்சியில் சீனா அதிக முதலீடு செய்துள்ளது. முக அங்கீகாரம், ஸ்மார்ட் நகரங்கள், தானியங்கி வாகனங்கள் மற்றும் சுகாதார பாதுகாப்பு போன்ற துறைகளில் AI பயன்பாடுகள் வேகமாக வளர்ந்து வருகின்றன. AI தொடர்பான ஆராய்ச்சி கட்டுரைகளின் வெளியீட்டிலும் காப்புரிமைகளிலும் சீனா அமெரிக்காவுடன் போட்டியிடுகிறது. 2022ஆம் ஆண்டில் AI ஆராய்ச்சி கட்டுரைகளின் எண்ணிக்கையில் சீனா உலகிலேயே முன்னணியில் இருந்தது. சீனாவின் விண்வெளி திட்ட லட்சியமானது தியாங்காங் விண்வெளி நிலையம், நிலவுக்கான சாங்கி திட்டங்கள், செவ்வாய் கிரகத்திற்கான தியான்வென் 1 திட்டம் ஆகியவை சீனாவின் விண்வெளி திறன்களை எடுத்துக்காட்டுகின்றன. 2021ஆம் ஆண்டு தியான்வென் 1 செவ்வாய் கிரகத்தில் வெற்றிகரமாக தரையிறங்கியது. 2030களுக்குள் நிலவுக்கு மனிதர்களை அனுப்பும் திட்டமும் உள்ளது. இது உலகளாவிய விண்வெளி போட்டியில் ஒரு முக்கிய போட்டியாளராக சீனாவை நிலைநிறுத்துகிறது.
குவாண்டம் கம்ப்யூட்டிங் மற்றும் உயிரி தொழில்நுட்பம் இந்த அதிநவீன துறைகளில் சீனா கணிசமான ஆராய்ச்சியை மேற்கொண்டு வருகிறது. குவாண்டம் தகவல் தொடர்பு மற்றும் கம்ப்யூட்டிங் ஆகியவற்றில் குறிப்பிடத்தக்க முன்னேற்றங்கள் அறிவிக்கப்பட்டுள்ளன. மரபணு எடிட்டிங் மற்றும் உயிரி மருத்துவ ஆராய்ச்சியில் முதலீடுகள் அதிகரித்து வருகின்றன. இது புதிய சிகிச்சை முறைகள் மற்றும் பயிர் மேம்பாட்டில் தாக்கத்தை ஏற்படுத்தும். WeChat, ByteDance, TikTok தாய் நிறுவனம், அலிபாபா மற்றும் டென்சென்ட் போன்ற சீன நிறுவனங்கள் உலகளாவிய அளவில் கோடிக்கணக்கான பயனர்களை கொண்டுள்ளன. இந்த டிஜிட்டல் ஆதிக்கம் தகவல்களின் ஓட்டத்தையும் புதிய கண்டுபிடிப்புகளின் திசையையும் கணிசமாக பாதிக்கிறது. டிஜிட்டல் பட்டுப்பாதை திட்டம் மூலம் சீனா தனது தொழில்நுட்ப உள்கட்டமைப்பை உலகளாவிய அளவில் விரிவுபடுத்துகிறது. புவிசார் அரசியல் மற்றும் மூலோபாய செல்வாக்கு. சீனாவின் புவிசார் அரசியல் செல்வாக்கின் மிக முக்கியமான வெளிப்பாடு பெல்ட் அண்ட் ரோட் இனிஷியேட்டிவ் அல்லது பட்டுப்பாதை திட்டமாகும். 2013ஆம் ஆண்டு தொடங்கப்பட்ட இந்த திட்டம் ஆசியா, ஆப்பிரிக்கா மற்றும் ஐரோப்பா கண்டங்களில் பல பில்லியன் டாலர் மதிப்பிலான உள்கட்டமைப்பு திட்டங்களை உள்ளடக்கியது. 140க்கும் மேற்பட்ட நாடுகள் மற்றும் சர்வதேச அமைப்புகள் பெல்ட் அண்ட் ரோட் இனிஷியேட்டிவ் திட்டத்தில் இணைந்துள்ளன. இதன் மொத்த முதலீடு $1 டிரில்லியன் அதிகமாக இருக்கும் என மதிப்பிடப்பட்டுள்ளது. இது சாலைகள், துறைமுகங்கள், ரயில்வே, மின் உற்பத்தி நிலையங்கள் மற்றும் தொலைத்தொடர்பு வலையமைப்புகள் போன்ற பல்வேறு உள்கட்டமைப்பு திட்டங்களை உள்ளடக்கியது. முக்கிய கூறுகள்: நிலவழி பட்டுப்பாதை மத்திய ஆசியா, ரஷ்யா மற்றும் ஐரோப்பா வழியாக ரயில்வே, சாலைகள் மற்றும் எரிசக்தி குழாய்களை இணைக்கிறது. இது சீனாவிலிருந்து ஐரோப்பாவிற்கு சரக்குகளை கொண்டு செல்லும் நேரத்தை கணிசமாக குறைக்கிறது. கடல்வழி பட்டுப்பாதை தென்கிழக்கு ஆசியா, தெற்காசியா, ஆப்பிரிக்கா மற்றும் மத்திய கிழக்கு வழியாக துறைமுகங்கள் மற்றும் கப்பல் வழித்தடங்களை உருவாக்குகிறது. பாகிஸ்தானில் உள்ள குவாடர் துறைமுகம், இலங்கையில் உள்ள அம்பாந்தோட்டை துறைமுகம், கிரேக்கத்தின் பைரேயஸ் துறைமுகம் போன்ற மூலோபாய முக்கியத்துவம் வாய்ந்த துறைமுகங்களில் சீனா முதலீடு செய்துள்ளது. டிஜிட்டல் பட்டுப்பாதை இது ஃபைபர் ஆப்டிக் நெட்வொர்க்குகள், 5G உள்கட்டமைப்பு மற்றும் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பங்களை உள்ளடக்கியது. இது உலகளாவிய டிஜிட்டல் இணைப்பை மேம்படுத்துகிறது. இதன் முக்கிய தாக்கங்களாக பெல்ட் அண்ட் ரோட் இனிஷியேட்டிவ் திட்டத்தில் பங்கேற்கும் நாடுகளுக்கு உள்கட்டமைப்பு வசதிகளை வழங்குகிறது, பொருளாதார வளர்ச்சியை தூண்டுகிறது. இருப்பினும் கடன் சுமை, வெளிப்படைத்தன்மை இல்லாமை, சுற்றுச்சூழல் பாதிப்புகள் மற்றும் இறையாண்மை குறித்த கவலைகளும் எழுகின்றன. பல வளரும் நாடுகள் BRI திட்டங்களுக்காக சீனாவிடமிருந்து அதிக கடன் பெற்று திருப்பிச் செலுத்துவதில் சிரமங்களை எதிர்கொள்கின்றன. இராணுவ மற்றும் ராஜதந்திர செல்வாக்கு. சீனா தனது இராணுவத்தை நவீனமயமாக்குவதிலும் பாதுகாப்பு செலவினங்களை அதிகரிப்பதிலும் கவனம் செலுத்துகிறது. 2023ஆம் ஆண்டில் அமெரிக்காவிற்கு அடுத்தபடியாக உலகின் 2வது பெரிய பாதுகாப்பு பட்ஜெட்டை சீனா கொண்டிருந்தது. கடற்படை விரிவாக்கம், விமானந்தாங்கி கப்பல்கள், அதிநவீன போர்க்கப்பல்கள், சைபர் போர் திறன்கள் மற்றும் விண்வெளி இராணுவ திறன்கள் ஆகியவை சீனாவின் பாதுகாப்பு மூலோபாயத்தின் முக்கிய பகுதியாகும். ராஜதந்திர ரீதியாக ஐக்கிய நாடுகள் சபை, உலக வர்த்தக அமைப்பு, G20 போன்ற பலதரப்பு அமைப்புகளில் சீனா தீவிரமாக பங்கேற்கிறது. ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பு மற்றும் பிரிக்ஸ் போன்ற புதிய கூட்டணிகளை உருவாக்குவதன் மூலம் சீனா ஒரு பலதுருவ உலக ஒழுங்கை வலியுறுத்துகிறது. உலகளாவிய காலநிலை மாற்றம் மற்றும் பொது சுகாதார சவால்களை எதிர்கொள்வதிலும் சீனா தனது பங்கை அதிகரித்து வருகிறது. 2026ஆம் ஆண்டை நோக்கிய பார்வை. 2026ஆம் ஆண்டை நோக்கி நாம் பார்க்கும்போது சீனாவின் உலகளாவிய செல்வாக்கு மேலும் வலுப்பெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. செயற்கை நுண்ணறிவு, குவாண்டம் கம்ப்யூட்டிங் மற்றும் உயிரி தொழில்நுட்பம் போன்ற எதிர்கால துறைகளில் சீனா தொடர்ந்து முதலீடு செய்து தனது ஆதிக்கத்தை நிலைநாட்ட முயற்சிக்கும். இந்த துறைகளில் சீனாவின் ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு செலவினங்கள் தொடர்ந்து அதிகரிக்கும். குறிப்பாக செமிகண்டக்டர் துறையில் சுயசார்பு அடைவதை நோக்கமாக கொண்டு செயல்படும். பெல்ட் அண்ட் ரோட் திட்டம் மேலும் பல நாடுகளை இணைக்கும். அதன் மூலம் பெய்ஜிங்கின் புவிசார் அரசியல் மற்றும் பொருளாதார செல்வாக்கு விரிவடையும். புதிய திட்டங்கள் மற்றும் வழித்தடங்கள் சேர்க்கப்படலாம். குறிப்பாக டிஜிட்டல் மற்றும் பசுமை உள்கட்டமைப்பு திட்டங்களில் கவனம் செலுத்தப்படும். விண்வெளி ஆய்விலும் நிலவில் மனிதர்களை அனுப்புவது போன்ற லட்சிய திட்டங்களுடன் சீனா தனது விண்வெளி சக்தியை மேலும் அதிகரிக்கும். வணிக விண்வெளித் துறையிலும் சீனா ஒரு முக்கிய போட்டியாளராக உருவெடுக்கும். குறைந்த செலவில் செயற்கைக்கோள் ஏவுதல்களை வழங்கும். உலகளாவிய விநியோகச் சங்கிலியில் சீனாவின் தவிர்க்க முடியாத மைய நிலை தொடரும். இருப்பினும் அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய நாடுகள் தங்கள் விநியோகச் சங்கிலிகளை பல்வகைப்படுத்துவதற்கும் சீனாவின் மீதான சார்பு நிலையை குறைப்பதற்கும் முயற்சிகளை தீவிரப்படுத்தும். இதற்கு பதிலளிக்கும் விதமாக சீனா தனது உள்நாட்டு நுகர்வு மற்றும் உற்பத்தி திறனை மேம்படுத்தும் இரட்டை சுழற்சி மூலோபாயத்தை ஊக்குவிக்கும். சீனாவின் வளர்ந்து வரும் ஆதிக்கத்திற்கு எதிரான புவிசார் அரசியல் சவால்களும் புதிய கூட்டணிகளும் உருவாகும். அமெரிக்கா தலைமையிலான பாதுகாப்பு கூட்டணிகள், உதாரணமாக AUKUS, குவாட் மற்றும் பொருளாதார கூட்டணிகள் சீனாவின் செல்வாக்கை கட்டுப்படுத்த முயற்சிக்கலாம். தென்சீன கடல், தைவான் போன்ற பிராந்திய பதட்டங்கள் மேலும் அதிகரிக்கலாம். இது உலகளாவிய ஸ்திரத்தன்மைக்கு சவாலாக அமையும். சீனா தனது சொந்த உள்நாட்டு சவால்களான மக்கள் தொகை மாற்றங்கள், வயதான மக்கள் தொகை, சுற்றுச்சூழல் சீரழிவு, ரியல் எஸ்டேட் துறையில் உள்ள சவால்கள் மற்றும் பொருளாதார சமத்துவமின்மை ஆகியவை
ஆகியவை சீனாவின் வளர்ச்சி பாதையை பாதிக்கலாம். உதாரணமாக 2023ஆம் ஆண்டில் சீனாவின் இளைஞர் வேலையின்மை விகிதம் வரலாற்று உச்சத்தை எட்டியது. இந்த சவால்கள் அதன் வெளிநாட்டு லட்சியங்களை ஒரு குறிப்பிட்ட அளவிற்கு மட்டுப்படுத்தலாம். ஆகவே சீனா உலகை கைப்பற்றிவிட்டது என்று சொல்வது மிகையானதாக இருக்கலாம். ஆனால் அதன் பொருளாதார, தொழில்நுட்ப மற்றும் புவிசார் அரசியல் செல்வாக்கு உலகளாவிய அளவில் மிகவும் ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்தி வருகிறது என்பது மறுக்க முடியாத உண்மை. வரும் ஆண்டுகளில் இந்த நாட்டின் வளர்ச்சி உலகளாவிய சமநிலையை தொடர்ந்து வடிவமைக்கும் ஒரு முக்கிய காரணியாக இருக்கும். சில நாடுகள் இந்த வளர்ச்சியை அச்சுறுத்தலாக பார்க்கின்றன, அதே சமயம் மற்றவை அதை ஒரு வாய்ப்பாக கருதுகின்றன. இந்த சிக்கலான மற்றும் மாறும் நிலப்பரப்பை நாம் கூர்ந்து கவனித்து புரிந்துகொள்வது அவசியம்.